அண்ணா எங்கிருந்து வரீங்க? என்ன ரேங்க், என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் ஜெகதீஷ்னு, பெரம்பலூர் மாவட்டம். என் ரேங்க் வந்து 20th ரேங்க். இப்போ வந்து விஓ எடுத்திருக்கேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் விஓ எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் படித்தது சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். உங்களோட எத்தனாவது முயற்சிங்க இது? இது குரூப் 4 எனக்கு செகண்ட் அட்டம்ப்ட். ஐ மீன் 2024 குரூப் 4 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். அதில் ஃபாரஸ்ட் கார்டு கிடச்சி நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்டாக. இப்போது 2025 குரூப் 4 செலக்ட் ஆகிருக்கு. 20th ரேங்க்ல வந்திருக்கு. எத்தனை கேள்விகள் போட்டீங்கண்ணா? 163 கேள்விகள் சரியாக பண்ணியிருந்தேன். தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? 2024 கம்பேர் பண்ணும்போது 25ல் கடினமாக கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. தமிழுக்கு எந்த மாதிரி இதுக்கப்புறம் ஆஸ்பிரன்ஸ் படிக்கணும், என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம், அந்த மாதிரியான அறிவுரைகளை சொல்லுங்கள். இல்லை, இப்போ இருக்கிற தமிழ் சிலபஸ்க்கு நீங்கள் இந்த புத்தகம் படித்தா போதுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இப்போ சிலபஸ் ஓரியன்டாக அந்த அந்த டாப்பிக்கான கான்செப்ட் உள்வாங்கிற மாதிரி படிக்கணும். ஆனால் இந்த கான்செப்ட்டுங்கிறது சேம் தான். இந்த புத்தகத்தில் படித்தா ஒரு கான்செப்ட், இந்த புத்தகத்தில் படித்தா ஒரு கான்செப்ட்னு கிடையாது. இந்த சிலபஸ் வந்து கான்செப்ட் அந்த இலக்கணம் தான், அந்த கிராமருக்கான கான்செப்டை ஃபுல்லாக உள்வாங்கணும். ஸோ இப்போ எந்த புத்தகம்னா ரெஃபர் பண்ணலாம், ஆனால் நீங்கள் சிலபஸ் வைஸ் முடிச்சிருக்கணும் தமிழ். அதுதான் இந்த தடவை விஷயம், வேற ஒன்றும் இல்லை. சிலபஸ் வைஸ்னா இப்போ ஒரு அந்த சிலபஸை நம்ம கூகுளில் கூட அந்த சோர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி கேட்குறேன் நான். எடுத்துக்கலாண்ணே. எங்கேருந்து எடுத்தாலும் எனக்கு கான்செப்ட் சேமாக தானே இருக்கும். ஒரு டாபிக் இப்போ எடுத்து படிக்கணும். இப்போ இலக்கண குறிப்பு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் வந்து கான்செப்ட்டுங்கிறது ஒன்று தானே. எந்த புத்தகத்தில் படித்தாலும் அதே கான்செப்ட் தானே இருக்க போகுது. அது எங்கே வேணாலும் தேடி படிக்கலாம். தேடி படித்தா மட்டும்தான் வாய்ப்பு. இந்த தேடி படிக்கிற மாதிரியான சிலபஸ் தமிழ், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த குரூப் 4 கவுன்சிலிங்காக நான் போய் எடுக்க போகிறேன். குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ் கிட்ட உங்களோட கேள்விகளை அனுப்புங்கன்னு சொல்லும்போது கூட எல்லாருக்கும் தமிழுக்கு என்ன அவுட் சோர்ஸ் புக் படிக்கலான்னு தான் நிறைய பேர் கேட்டாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த சிலபஸில் ஸ்டிக் பண்ணாமல் புக்கே ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஸ்கூல் புக்கே இன்னும் நம்பிட்டு இருக்கிறது இது நம்மளோட அறியாமை தான். அது நம்ம சிலபஸ் முதல்ல ஃபோக்கஸ்டாக படிக்கணும். அது 10th குவாலிஃபிகேஷன், அப்போ 10th வரைக்கும் இருக்க எல்லா புக்கையும் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டிடுச்சு. அதை தாண்டி வந்துட்டோம். ஸோ இப்போ எப்போவுமே சிலபஸ் ஓரியண்டாக படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த புக்கு தான் படிக்கணும் என்னாலே சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக மெட்டீரியல் இல்லாமல் கிளியர் பண்ணவும் முடியாது. எந்த அகாடமியோட மெட்டீரியலோ இல்லை கூகுளோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக நான் தேடி படிக்கணும். தேடி படித்து ஒரு கான்செப்டை உள்வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸுக்கு எந்த மாதிரி படிச்சிங்க? ஆப்டிடியூட், அதுக்கப்புறமாக ரீசனிங், ரெண்டுத்துக்கும் சொல்லுங்கள். இது எல்லாமே அதிகமான ப்ராக்டிஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஒரு அகாடமியில் தான் படித்தேன். TAF IAS அகாடமியில் தான் படித்தேன். அங்கே கொடுத்த கோச்சிங் ப்ளஸ் எனக்கு அங்கே கொடுத்த கிளாஸ் நோட்ஸு அண்ட் தென் நிறைய டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட்டில் இருக்க கொஸ்டின்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய ப்ராக்டிஸ் தான், வேற ஒன்றும் அந்த ஆப்டிடியூட் பொறுத்தளவு நிறைய ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஜிஎஸ்ங்க, ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு. 6 யூனிட்ல நீங்க எதுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் படிச்சீங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க, என்ன சோர்ஸ்ல படிச்சீங்க? ஜிஎஸ் பொறுத்தளவு முதல்ல நம்ம ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் முக்கியமான டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் வெளியில் தேடி படிக்கலாம். இப்போது பாலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். அதுக்கடுத்து எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் யூனிட் 6 இப்போ நமக்கு இருக்குது, தமிழ் சொசைட்டி தொடர்பான ஒரு டாபிக். ஸோ இது மூணுமே நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படித்தா போதுன்றதை தாண்டி கரண்ட் அஃபேர் ஒன்றாவும் பாலிட்டிலாம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த பாலிட்டி வந்து தொடர்பான நியூஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் டெய்லியும் வரும். ஸோ அப்போ பாலிட்டி இங்கே இப்போ ஸ்கூலுக்குள்ளே படித்தோம் இல்லாமல் நியூஸ் பேப்பரை நம்ம டெய்லி நம்ம பார்க்கும்போது அங்கே படித்த விஷயம் நியூஸ் பேப்பரில் வரும். ஸோ இப்போ அது ரிலேட் பண்ணி படிக்கும்போது அந்த கான்செப்ட்லாம் நம்ம ஒன்று உள்வாங்கிடும். ஸ்கூல் புக்லேயே மட்டும் படிச்சுட்டு இருக்கோம், ஏதோ ஒரு மெட்டீரியல் மட்டுமே இருக்கும் அப்படின்னா நமக்கு அதை தாண்டி எதுவுமே தெரியாமல் போயிடும், இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி படிக்க முடியாமல் போயிடும். ஸோ இப்போ நியூஸ் பேப்பரை டெய்லி நம்ம வாட்ச் பண்ணுறோம், இங்கே நடக்கிற விஷயம் அங்கே நடக்குது. ஸோ இப்போ அதை படிக்கும்போது நமக்கு இன்னுமே ஈஸியாக உள்வாங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ ஜிஎஸ் பற்றி பேசும்போது எல்லாருமே ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அதுக்கப்புறமாக பாலிட்டி, யூனிட் 5, யூனிட் 6 இதை பற்றியே நிறைய பேசுகிறாங்க. ஜாகிரஃபியோ சயின்ஸோ அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஆனால் அதுலேயும் 5 கொஷின்ஸ் இருக்குது. அது படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியன்றதை சொல்லணும். ஜியாகிரபி சயின்ஸ் வந்து படிக்கவே தேவையில்லை நீங்கள் யாரும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அந்த 5 கொஸ்டின் எப்படி அணுகணும் அப்படின்னா பேசிக்காக ஸ்கூல் புக் நாலேஜை கெயின் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அல்லது ப்ரீவியஸ் கொஸ்டினோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு 5 கேள்வி கேட்டான் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு அடித்தாலே 3 கேள்வி வந்துடும். ஸோ அந்த 5 கேள்விக்கு நம்ம ரொம்ப மெனக்கெட்டு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கான எஃபர்ட் நம்ம மற்ற யூனிட்டில் கொடுக்குறது தான் பெட்ரு. இதுக்கு படிக்க வேணாம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நிறைய கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாலேஜை வச்சே அந்த ஒரு 5ல் 3 கேள்வி போட்டுடலாம். அதுவே போதுமானதாக இருக்கும். குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ் கிட்ட நிறைய உரையாடினதில் எனக்கு என்ன புரிதல் இருக்குன்னா எல்லாருமே தமிழுக்கும் மேக்ஸுக்குமே அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஜிஎஸ்ன்னு வரும்போது 2 யூனிட் 3 யூனிட்டு பிவிக்கு பார்த்துட்டு போயிடலாம், இந்த மாதிரியான மைண்ட் செட்லேயே இருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் 3த்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்களா? கண்டிப்பாக. இதுக்கப்புறம் படிக்கிறோன்னா குரூப் 4 படிக்கிறவங்க குரூப் 4ஓடயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் தமிழ் மேக்ஸுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து ஜிஎஸ்க்கு அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். பட் இதுக்கப்புறம் வெறும் குரூப் 4 படித்தா போதும் கண்டிப்பாக யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் நிலைமை மாறிட்டு வருது. ஸோ இப்போ படிக்கும் போதே நம்ம குரூப் 1 லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜிஎஸ் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்போம். தமிழ் தேவைப்படும். ஏன்னா குரூப் 2 ப்ரிலிமினரிக்கும் தமிழ் தேவைப்படுது. ஸோ அங்கேயும் தமிழ் மேக்ஸ் முக்கியம் தான்.
இருந்தாலும் ஜிஎஸ்ல நமக்கு எங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம தனியாக தெரிய முடியும். தமிழ் மேக்ஸ் எல்லாரும் போட்டுருவான், தனியாக தெரியுறது நம்ம காட்டி கொடுத்து நம்ம ஜிஎஸ் தான். ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நம்ம எட்ஜில் வரோம் அப்படின்னா அது காரணம் ஜிஎஸ்ஸாக தான் இருக்கும். நோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்க? நோட்ஸ் தாங்க இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா நோட்ஸ் அது நம்ம கைப்பட எடுத்த நோட்ஸ் தான் நமக்கு கரெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நமக்கு புரியுற மாதிரி நோட்ஸ் எடுத்திருப்போம், கடைசி டைமில் ரிவைஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தில் புத்தகத்தை புரட்டிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ அந்த நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதை ரிவைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இல்ல பிஒய்க்யூ, டெஸ்ட் பேட்ச் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது தான் கொஸ்டின் எப்படி கேட்குறான்றதே புரியுது. இப்போ 2019 குரூப் 4 கொஸ்டினும் 2025 நடந்த குரூப் 4 கொஸ்டினையும் எடுத்து பார்த்தா நமக்கே புரியும். அதுலலாம் நிறைய ஒன்லைனராக இருக்கும். பட் இப்போ நடக்கிற குரூப் 4 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட யூபிஎஸ்சியில் கொஸ்டின் எப்படி கேட்கணும் அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்போ கொஸ்டின் எப்படி வருது, இப்போ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஸ்கூல் புக்கெலாம் படிக்கிறத தாண்டி கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, அந்த கொஸ்டின் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோன்றது அந்த வித்தையை நம்ம கற்றுக்கணும். அதுக்கு நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். கண்டிப்பாக டெஸ்ட் பேஜ் இல்லாமல் யாருமே பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ டெஸ்ட் பேஜ்ன்றது உங்கள் ஷெடியூல் கொடுப்பாங்க, அந்த ஷெடியூல் நமக்கு நீட்டாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும். ஓகே, நம்ம சிலபஸ் ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம், ஒரு டெஸ்ட் பேஜ் கவர் பண்ணிருக்கோம், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். கடந்த முறை ஃபாரஸ்ட் கார்டு எடுத்தீங்க இல்லையா? அப்போ வந்து இதெல்லாம் ஜேஏ டைபிஸ்ட் ஸ்டெனோலாம் முடிச்சுட்டு தான் ஃபாரஸ்ட் கார்டு வந்தது இல்லையா? அதுலேருந்து இன்னைக்கு ஜேஏல முதல் நாளே வந்துருக்கீங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்ணீங்க? அதுலேருந்து இதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணீங்க? பெருசாலாம் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல. முன்னாடி படித்தது தான். தமிழுக்கு நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிலபஸ் ஓரியண்டாக ப்ரிப்பேர் பண்ணேன். முன்னாடி படித்த ஜிஎஸ் முன்னாடி நான் ஸ்ட்ராங்காக தான் படிச்சேன். போன தடவை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால விட்டுட்டு போயிட்டேன். இந்த தடவை அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணல, அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பெருசாக நான் பண்ணல. ப்ளஸ் தமிழுக்கு சிலபஸ் ஓரியண்டாக படித்தேன். அவ்வளோதான், வேறலாம் ஒன்றுமே இல்லை. இந்த கொஸ்டின் பேப்பர் சமாளிக்க தெரியணும். 2025 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த கொஸ்டினை கரெக்டாக சமாளித்து வெளியே வர தெரியணும். வேற கொஸ்டின் பார்த்து அப்செட்டாக உட்காராமல் வந்திருந்தாலே நிறைய பேர் வந்துருக்கலாம். கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ தமிழில் எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? தமிழ் கடினமாக இருந்தது, அதுலேயே நிறைய நேரத்தை செலவு பண்ணிட்டேன்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட பேசினதில். ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். இதுக்கு அனுபவம் தானே காரணம். ரொம்ப அனுபவசாலி நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் உண்மையாக சொல்லுவேன். நான் நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கேன். கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் அந்த கேள்விக்கு அவ்வளோதான் டைம். ஈஸியாக இருந்தாலும் அதே 3 மணி நேரம் தான், கஷ்டமாக இருந்தாலும் அதே 3 மணி நேரம் தான். ஸோ ஒரு கேள்வி ரொம்ப நேரம் உட்காந்துருக்க கூடாதுன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக 4 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி டக்குன்னு போட்டு வந்துகிட்டே இருக்கும். அது ஆன்சர் சரியோ தப்போ அது வெளியே வந்து, ஏன்னா இங்கே யோசிக்கிற நேரத்தில் நமக்கு பின்னாடி தெரிஞ்ச கேள்வி தப்பு அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்போ அந்த மைண்டில் இருக்கும்போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். எப்படி தெரியாத கேள்விகள்லாம் எப்படி அணுகுவீங்க? தெரியாத கேள்வி கண்டிப்பாக நான் தெரியாத கேள்வி 4 ஆப்ஷன்ஸ் பார்ப்பேன். கண்டிப்பாக 4 ஆப்ஷன் தொடர்பாக எனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, அந்த ஆப்ஷன் நான் எங்கே படிச்சிருக்கேன், அந்த கேள்விக்கும் அந்த ஆப்ஷனுக்கும் இந்த கேள்விக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, சம்மந்தம் இருக்குன்னா வச்சுப்பேன். சம்மந்தம் இல்லை கொஸ்டின், சம்மந்தம் இல்லாத ஆப்ஷன்ஸை நான் ஃபில்டர் பண்ணிடுவேன். சிலபஸ் ஒரு வாட்டி கவர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா ரிவிஷன்லாம் பண்ணுறோன்னு வைங்களேன். சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த இது வேணாம், இதை லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும், இந்த டாப்பிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்லாம் படிப்போம். சம்டைம்ஸ் நம்ம லைட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்த ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன், ஐயோ இதை ரிவைஸ் பண்ணியிருந்தா நம்ம இந்த ஆன்சர் போட்டிருக்கலாமே அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணிருக்குங்களா? இல்லை, ரிவிஷன் இல்லாதனால இருக்கு. நான் ரிவிஷன் இல்லாமல் சில கேள்வி தப்பு பண்ணது இருக்குது. ஆனால் இந்த குரூப் 4ல் இல்லை, சில எக்ஸாம்ஸில் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ரிவிஷன் இல்லாமல் போயிட்டதுனால வந்து கேள்வி நம்ம சரியாக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ரிவிஷன் ரொம்ப முக்கியம் தான். என்ன தான் படித்தாலும் அப்போ படித்த மாதிரி இருக்கும். ரிவிஷன் இல்லாமல் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தானே. படிச்சதெல்லாம் மறந்து போயிடுதுன்றாங்களே, அதுக்கு என்ன தான் பண்ணுறதுங்க? படித்தது கண்டிப்பாக மறக்க தானே செய்யும். நமக்கு ஏற்ற மாதிரி அது புரிஞ்சிக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்ஸ் போட்டுக்கலாம். நானும் பெருசாக ஷார்ட்கட்ஸ் தான் போட்டு படித்தது கிடையாது. பட் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் எனக்கு மறக்க தான் செய்யும். மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மைண்ட் நிற்கும். ஏதாவது கான்செப்ட் இருக்கும், கான்செப்ட்ஸ்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம மறக்க போகிறதில்ல. ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க போகிறேன். திரும்ப கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன் மறக்குது அப்படின்னா திரும்ப நான் கண்ணில் பார்ப்பேன். திரும்ப புரட்டிகிட்டே இருக்கும்போது மைண்டில் நிற்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கடந்த குரூப் 4க்கு நீங்கள் படிக்கும்போது புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்ளணுன்ற ஒரு ஆர்வத்தில் நல்லா படிச்சிருக்க முடியும். இப்போ படித்ததையே படிக்கும்போது என்னடா இதையே தான் படிக்கிறோம், பாலிட்டி சேம் இதே தான் படிக்க போகிறோன்னும் போது படித்ததையே படிக்கும்போது ஒரு சலிப்பு தட்டும் இல்லையா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? எனக்கு சலிப்பு தட்டலை. ஏன்னா படித்தேன், நான் 1 மாதம் தான் படித்தேன் அந்த குரூப் 4க்கு. ரொம்ப நேரம் போன குரூப் 4 படிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸ் எழுதினேன். அதுக்கப்புறம் இந்த குரூப் 4க்கு படிச்சது எக்ஸாமுக்கு கடைசியாக ஒரு 1 மந்த் தான் படித்தேன். அப்போ எனக்கு கரெக்டாக 1 மந்த் தான் டைம் இருக்குது. அப்போ 1 மந்த்தில் ரிவைஸ் பண்ணுன்ற எண்ணம் தான் இருந்துச்சு. தவிர எனக்கு சலிப்பு தட்டல. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிப்ரேஷன் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ படிக்கிறது தான். மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறது எல்லாமே ரிவிஷன் மட்டும்தான் இல்லையா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிலபஸை கவர் பண்ணி வைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமாம், முதல் தடவை படிக்கும்போதே ஆழமாக பொறுமையாக படித்து வச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். முதல் தடவை படிக்கும்போது பொறுமையாக கொஞ்சம் படித்தாலும் திருத்தமாக படிக்கணும். அதுதான் விஷயம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கலாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வச்சுப்பீங்க உங்கள் ஸ்டடி பிளானை? அது எவ்வளோ நேரம் படிக்கணுன்றது அவங்களோட பொறுத்தானது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும்னா கண்டிப்பாக அவசியம் இல்லை.
4 மணி நேரம் எஃபெக்டிவாக படித்தாலே போதுமானது. அது மாதிரி சிலருக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படித்தா போதுமானதாக இருக்கும். சிலருக்கு நைட் கூட படிப்பாங்க. ஸோ அது அவங்கள பொறுத்து. அது 4 மணி நேரம் படித்தாலும் அது எஃபெக்டிவாக படித்தா போதுமானது, வேறெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஓகே. எக்ஸாம் ஹாலில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது? முதல்ல எக்ஸாம் ஹால் போகும்போது பயந்துட்டே போகக்கூடாது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தில் போகணும். என்ன கேட்டுற போகிறான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் போனாலே பெருசாக எப்படி கேட்டாலும் எல்லாருக்கும் அதே 3 மணி நேரம் தான், அதே 200 கேள்வி தான். அந்த பயம் இல்லாமல் அந்த பயம் இருந்தாலே கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்துடும். தெரிஞ்ச கேள்வி போன குரூப் 4 தப்பு பண்ணேன், இந்த குரூப் 4 பெருசாக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இல்லை. ஸோ அதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை மெசேஜ் சொல்கிறீங்க நீங்கள்? மெசேஜ் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைண்ணே. கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். காம்படிட்டிவ் ஃபீல்டில் நான் ஸ்கூலில் டாப்பர், காலேஜில் டாப்பர்ன்றதெல்லாம் அப்புறம், இங்கே காம்படிட்டிவ் ஃபீல்டு கொண்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான் முக்கியம்.